சமுதாய மக்களும் எதிர்க்க வேண்டும். ஏன் முஸ்லிம்கள் பேசலாம் மதவாதம் இல்லையா என்று சொல்லக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே நான் உதாரணத்தை சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு சிறுத்தை புலி ஒரு முயலை விரட்டுகிறது. உண்மையாலே ஓட்ட வேகத்தில் சிறுத்தை புலியின் வேகம் அதிகம், முயலை விட சிறுத்தை புலி வேகமாக பாயக்கூடியது. ஆனால் சிறுத்தை புலி துரத்திய போது முயல் தப்பித்து ஓடிவிட்டது. ஒரு கட்டத்தில் அதை சந்தித்த நண்பன், முயலின் நண்பன் கேட்கிறான், எப்படி நீ தப்பித்தாய்? சிறுத்தை புலி உன்னையோட வேகமாக பாயக்கூடியதை நீ எப்படி தப்பித்தாய் என்று கேட்டபோது அந்த முயல் சொன்னது, அது என்னை தின்பதற்காக ஓடுகிறது, நாளை என்னை உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறேன் என்று சொன்னது. ஆகவே சிறுபான்மை சமுதாய மதத்தை பற்றி பேசுவது எங்களை திருத்திக் கொள்வதற்காகத்தான், இந்த தேசத்தை வலுப்படுத்துவதற்கான ஒழிய இந்து சமுதாய மக்களை காவிஸ்தவர்களை அடித்து நொறுக்க வேண்டும், வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் பலப்படுத்துகிறோம் ஒழிய எங்களுக்கு பிற சமுதாய மக்கள் என்றைக்கும் விரோதிகள் அல்ல. சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு எப்படி இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன், பௌத்தன், சீக்கியர் என்று ஒரு கரம் கோர்த்து சுதந்திர இந்தியாவை உருவாக்கினோம், அதே போன்று மீண்டும் ஒரு வலிமை பெற்ற இந்தியா உருவாக வேண்டும் ஆசையின் காரணமாகத்தான் மதவாத சக்திகள் உருவாகி நாட்டை பலங்குன்ற செய்துவிடக்கூடாது. ஒன்று மட்டும் அடித்து பேசுகிறேன். ஒரு கால் இந்துத்துவ சக்திகள் நாளை காமன் சிவில் கோடு என்று ஒரு பொது சட்டத்தை கொண்டு வர நினைத்தால் முஸ்லிம் சமூகம் அன்றைக்கு ஜிகாத்தை டிக்ளேர் பண்ணி சண்டையிடுமே ஒழிய ஒரு காலம் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவை வாழ்வதற்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம் என்பதை உளவுத்துறை பதிஞ்சு வச்சுக்கிட்டோம். எழுதி வச்சுடுங்க. ஜிகாத் டிக்ளேர் பண்ணுவோம், காமன் சிவில் கோடை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் மத உரிமைகளை இந்திய நாட்டு அரசியல் சாசனம் தந்திருக்கும் பொழுது நாளை இந்துத்துவ சக்திகள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தால் இந்த ஜமாத்துகளுக்கு உள்ள சோம்பேறித்தனத்தை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். 1964 ஜமாத்துகளுக்கு தனி அதிகாரத்தை இந்திய நாட்டு அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருந்தது. ஆனால் இந்த ஜமாத்துகள் உண்மையாக ஜமாத்து அதிகாரத்தை பயன்படுத்தி தவறி சுயநலவாதிகள் கட்சியினுடைய தலைமையிலே போய் திமுகவிலும் அதிமுகவிலும் காங்கிரசிலும் தன்னை சேர்த்துக் கொண்ட காரணத்தினால் தான் சமூகத்தின் தலைவர் என்பதை மறந்துவிட்டு சமூக அடையாளத்தை காண்பதற்கு பதிலாக மெல்ல மெல்ல ஜமாத்திலே தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் காவல் நிலையத்துக்கு போனது. காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றத்துக்கு போக ஆரம்பித்தது. ஆனால் பள்ளிவாசலில் நீதிமன்றமாக இருந்து விவாகரத்து சொத்து பிரச்சனை தீர்ப்பதற்கு 1964 சட்டபூர்வமாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தும் இவர்கள் மெல்ல 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 இதை பாலடித்தார்கள். பெண்ணாஜி சின்ன பிரச்சனை, மகளிர் காவல் நிலையத்தில் முஸ்லீம் ஆணும் பெண்ணும், நீதிமன்றத்தில் போய் தலாக், பள்ளிவாசல்ல தலாக்குனால எங்களுக்கெல்லாம் பிடிக்காதப்பா சொல்லாதீங்க, போங்க போங்க, அது கெட்ட வார்த்தைன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. நல்லதுக்கு கூட ஆண் மகனுக்கு அவனுக்கு ஆண்மை இல்லைன்னு ஒரு பெண்ணு குற்றம் சாட்டுறார், என்னோட வாழ தகுதியற்றவன் என்று சொல்லுகிறாள், அழுகிறாள். ஜமாத்து கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் கேட்ட போது துணியை தூக்கி காமிச்சாங்க. துணி கீழே சொல்லாங்க, பிரிஞ்சிருக்கேன்னாங்க. அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருக்கிறது. இந்த கேடு கட்ட சொன்னா, ஐயோ நாங்களும் பிரிக்க முடியாதுப்பா, நாங்களும் பிரிக்க முடியாது. அவர் சொல்ல எப்பயும் கூட வாழ்ந்தா நான் கெட்டு போயிருவேங்கிறா. பிரிக்க மாட்டேன், கோர்ட்டுக்கு போ. கோர்ட்ல போய் என்ன பண்ணா தெரியுமா? ஆண் மகன் நான் தலாக்கு தர மாட்டேன் என்று மறுத்து கோர்ட்ல போய் சொன்னா, எனக்கு ஆண்மை உண்டு, என் கூட எத்தனை நாள் படுத்தாள் என்று கேளுங்க பச்சையாக நீதிமன்றத்தில் இவனுடைய ஆண்மையை மறைப்பதற்காக பெண்ணை அவமானப்படுத்தினான். ஜமாத்துகள் தன் ரைட்ஸை கரெக்டா பயன்படுத்த தவறிட்டு சட்டத்தை படிக்கணும், படிச்சு பார்க்கணும். ஜமாத்துக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன பவர் இருக்குன்னு படிச்சுட்டு அதை ஃபைட் பண்ணணும். ஆகவே சொல்கிறேன், மதவாத சக்திகள் குறிப்பாக காவி சிந்தனைவாதிகள் நாட்டு தேசத்தில் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமா அவர்கள் காமன் சிவில் கோடு என்று சொல்லி மக்களை பொத்தாம்பதுவாக ஏமாற்றி உலகத்திற்கே பெண்ணுக்கு சொத்து கொடுக்க சொத்துரிமை உண்டு என்று சொன்ன இந்த மார்க்கத்தின் உண்மை சட்டங்களை மறைத்துவிட்டு நீ இன்னைக்கடா பெண்ணு சொத்துரிமை சொன்ன 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி விழா சமுதாயத்தில் பெண்ணுக்கு சொத்துரிமை உண்டு சொன்ன இந்த மார்க்கத்தின் உண்மை செய்தியை மறைத்துட்டு சிவில் உரிமை சட்டம் என்று கொண்டு வந்தால் ஆணை போல பெண்ணுக்கு சமமான சொத்து பங்கு வேண்டும் என்று கேட்பதான் சிவில் உரிமை சட்டம். புரிஞ்சுக்கிடுங்க, காமன் சிவில் கோடுல ஆணுக்கு பெண்ணுக்கு சமமான சொத்தில் பங்கு 6-1 என்ற சட்டம் மாற்றப்படும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை போட்டலாமா? தூர போட்டலாமா? இந்த சமூகம் கடுமையாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த மதவாத சக்தியை எதிர்க்கிற விஷயத்தில் நம்மோடு ஒத்த கருத்து உள்ள சகோதர சமுதாயத்தை சேர்ந்த தோழர்களை வலிமையாக ஒன்று சேர்க்க வேண்டும். வலிமையாக ஒன்று சேர்த்து நரேந்திர மோடியின் பிரதமர் கனவை தகர்க்கின்ற ஆயுதமாக ஒவ்வொரு முஸ்லீமும் தன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். ஓ இளைஞனே, மதுவின் போதையிலே மயங்கி கிடப்பவனே, காதல் போதையிலே சுத்துகிறவனே, பான்பராக்கு போதையிலே சுற்றுபவனே, சினிமா நடிகனுக்கு பின்னால் வாழ் பிடித்துக் கொண்டு சுத்துற இளைஞனே, நீ நாளை நான் சினிமா நடிகர் ரசிகன் என்று சொன்னாலும் உன் கீழாடை தூக்கி பார்த்து மர்ம உறுப்பு அறுக்கப்பட்டதால் உன்னையும் குத்துவதற்கு தயங்க மாட்டார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கவனமாக இரு. இப்பொழுதே உன்னை திருத்திக் கொண்டு சமூக அக்கறையோடு பலம் பொருந்திய இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்கி இந்த பலம் பொருந்திய சமுதாயத்தின் மூலமாக ஒழுக்கம் சார்ந்த ஒரு இந்தியாவை முன்மாதிரியாக காண்பித்து
ஒட்டுமொத்த இந்தியாவும் நல்வழி பாதையில் அழைத்து நல்ல வல்லரசை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். நரேந்திர மோடியை அரசியல் வாழ்க்கையை ஒழித்து கட்டுகிற விஷயத்தில் இதுல எந்த பாகுபாடும் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து இதில் ஓரடியில் நின்று நிச்சயமாக வெற்றி பெறுகின்ற நல்ல முயற்சியில் ஈடுபடும். அதற்கு இப்பவும் நான் சொல்கிறேன், இயக்கங்கள் மட்டும் முன்வந்தால் போதாது. ஜமாத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் கட்சிகளையும் மறந்து சமூக அக்கறையோடு முடிவெடுக்க என்ன செஞ்சுட்டான் பாருங்க. ஜமாத்துடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? அரசியல்வாதி சூழ்ச்சி. ஜமாத்துகளை கொண்டு கட்சி அரசியல் உள்ள விட்டுட்டான். ஜமாத்துகள்ல ஜமாத் தலைவர் திமுக இருப்பாரு, ஜமாத்து செயலாளர் அண்ணா திமுக இருப்பாரு. இப்படி ஜமாத்து எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டிய ஜமாத் என்ன செஞ்சுட்டுனா கருணாநிதிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருக்கும் கட்டுப்படுகின்ற மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட காரணத்தினால் சமூகத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் வருகிறது போது கூட ஜமாத்துக்காரர்கள் பொறுப்போடு நின்று முடிவெடுக்க முடியல. ஏன் தெரியுமா? அவன் மாவட்ட செயலாளர் போன் பண்ணி சொல்றான், பாய் நம்மளால தான் நிக்கார் பார்த்துக்கிடுங்க. எவ்வளவு கேவலமாயிட்ட பாருங்க. இந்த சமூகத்துக்கு எதிரான தாக்குதல் வரும்போது கூட நம்மளால் சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை. ஆகவே முஸ்லிம் சமூகமே, சமூக தீமைகள் நிறைய, சமூக தீமை ஒரு விஷயம் அல்ல, பல விஷயம் பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். ஆனால் இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பேச வேண்டும் என்கிற காரணத்தினால் நாம் இதை குறிப்பிட்டு சில விஷயங்களை மட்டும் பேசியிருக்கிறோம். ஒட்டுமொத்த சமூகத்தின் தீமைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு உண்மையான விசுவாசி அல்லாஹ் சொல்கிறான், அவன் தானே குன்து உயிர் ஹைர உம்மத்தின், அவனை தான் மேன்மையான சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்கிறான். ஆகவே நன்மை ஏவோம், தீமையை தடுப்போம், வளம் பொருந்திய முஸ்லிம் சமூகமாக அல்லாஹுடைய அருளையும் உதவியும் பேருதையும் பெற்றிருக்கிற சமுதாயமாக மாறி உண்மையாக இந்த தேசத்தை நேசிக்கிற சமுதாயமாக மாறி, நான் ஒரே விஷயத்தை அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாங்கள் இந்த தேசத்தின் பக்தர் என்பதற்கு நான் அழுத்தமாக சொல்கிறேன். இதை மட்டும் பதிவு செஞ்சிடுங்க. எங்களை வார்த்தைக்கு வார்த்தை பாகிஸ்தான்காரன் அங்கே ஓடு இங்கே ஓடு நீங்கள் சொல்லுகிறீர்கள். இந்த வார்த்தை நீங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள். நான் இந்த தேச பக்தர் காவி பயங்கரவாதிகளை பார்த்து சொல்கிறேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கார்கில் போர் முடிந்த பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்லிணக்க பேருந்து விட வேண்டும் என்று வாஜ்பாய் அரசாங்கம் முடிவெடுத்த போது நல்லிணக்க பேருந்தை ஓட்டுவதற்கு யார் முன்வருவார் என்று கேட்ட போது இந்த தேசத்தின் நலன்கரை எந்த காவி பயங்கரவாதியும் இங்கிருந்து பேருந்தை பாகிஸ்தானுக்கு ஓட்டி செல்ல முன்வரவில்லை. மாறாக காஷ்மீரை சேர்ந்த ஒரு இஸ்லாமியன் தான் அந்த வாகனத்தை ஓட்ட முன்வந்தான். லஷ்கர் தொய்பா மிரட்டல் விட்டது, யார் இந்த வாகனத்தை ஓட்டி வந்தால் குண்டு வைத்து தகர்ப்போம், படுகொலை செய்வோம் என்று சொன்ன போதும் இந்த தேசத்தின் நலன் கருதி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன ஒரு முஸ்லிம் தான் அந்த வாகனத்தை எடுத்து கொண்டு போய் பாகிஸ்தானில் இறக்கிவிட்டு அங்கிருந்த பயணிகளை கொண்டு வந்து இங்கே பத்திரமாக சேர்த்தான் என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். ஆகவே தேசத்தின் நலனிலே இவர்களை போன்று போலியான அக்கறையுடன் அல்ல, நாங்கள் உண்மையான அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டு ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் முடும் என்று சொன்னால் எங்கள் தேசபக்தை எங்கள் தேசப்பட்ட எங்கள் சந்தேகப்பட்டால் இந்திய நாட்டு ராணுவத்தில் உள்ள முஸ்லீம் அல்லாத அத்தனை பேரை தூர விரட்டு. இந்த நாட்டில் வாழும் இஸ்லாமியர்கள் கையில ராணுவம் கூட எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை, எங்களுக்கு கூடிய அல்லாஹ்விடத்தில் உண்டு. நாங்கள் எங்களுடைய தேசப்பட்டை நிரூபிக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்திய நாட்டு இலங்கை இஸ்லாமின் கையிலே ஆயுதத்தை கொடு, பாகிஸ்தானோடு போர் தொடுத்து பாகிஸ்தானுடைய கடைசி முறை வரைக்கும் சென்று இந்திய நாட்டு கொடியை ஏற்றிவிட்டு நாங்கள் தேசத்தின் பக்தர் என்பதை அடையாளம் காட்டும் என்பதை இந்த மேடையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களை சந்தேகப்பட வேண்டாம். யாரா தேசபக்தன்? யார் தேசபக்தன்? துப்பாக்கி குண்டு வெடிகுண்டு முழக்கங்களுக்கு இடையே ஓட்டு போட சொல்கிற காஷ்மீரத்து பெண்மணிகளை பார். அவ தனிநாடு வேணும் கேட்கா. ஆனாலும் கூட இந்த நாட்டு அரசாங்கம் ஓட்டு போடுவது ஜனநாயகம் ஆக்கிய போது தீவிரவாத அமைப்புகள் ஓட்டு போட கூடக்கூடாது என்று வெடிகுண்டு முழக்கத்துக்கு மத்தியிலே புகை குண்டுகளுக்கு மத்தியிலே பர்தாவை போட்டுக்கொண்டு ஓட்டு போட வருகிற ஜனநாயக பெண்முறை அடையாளம் காட்டுகின்ற முஸ்லிம் சமூகம் அது. தேசபக்தி எங்களுக்கு காட்டி சுட்டி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நரேந்திர மோடி நாய்க்கு இல்லை. மாயா குல்தானி என்ற ஒரு பெண் அமைச்சர் 30 பெண்களை ஓட விட்டு சுட்டுக் கொண்டிருக்காள். கெட்ட பெண்மணி. ஒரு பெண் டாக்டர் அமைச்சரே 30 பெண்களை துப்பாக்கியால சுட்டுக் கொண்டிருக்கார். ஒரு மருத்துவச்சி உண்மையாக மனிதநேயம் கொண்டவளா இருக்கணும். சாதாரணமாக ஒரு டாக்டர் என்றாலே மனிதநேயம், யாரோ உயிருக்கு போராடுகளை தூக்கி கொண்டு காப்பாற்றுகிற மனப்பான்மை உடையவள் முஸ்லீம்களோட காரணம் 30 பேரை சுட்டுக் கொண்டிருக்கா மாயா குல்தானி. பாபு பஜ்ரிங்கிறவன் தெகல்கா.com லைவா பேட்டி கொடுத்தான். நாங்கள் முஸ்லிம் பெண்களை கற்பழித்தோம், சுவைத்தோம், அவர்கள் மாம்பழங்களை போன்று இனிப்பாக இருந்தார்கள் பச்சையா சொன்னான். நரேந்திர மோடி இனி தேசத்தின் பிரதமரானால் தேசம் இப்படிப்பட்டகளை தான் உருவாக்குவான்.
ஆகவே நரேந்திர மோடியுடைய அரசியல் அவன் கனவு தகர்ப்பதில் அல்லாஹிடத்தில் முதலில் நாம் நினைச்சுவோம். சுஜூதிலே ரப்பிடத்தில் அவன் தான் உதவியாளன். சுஜூதிலே அல்லாஹ் ரப்பிலாளனிடத்தில் பணிவாகும் அந்தரங்கமாகும் ரப்பே அல்லாஹும்ம ரப்பு ஸமாவாதி ஸப்ரி ரப்புல் அர்ஷில் அலீம் குல்லி ஜாரின் பின் ஃபுலான் பின் ஃபுலானின் வஹ்சாவின் கலாயிக யஃப்ருத அலைஹி மின்ஹா பின் ஜார் கஸல்ல ஜனாவுக லா இலாஹ இல்லா அன்த. இறைவா, இந்த படைப்புகளையும் உன்னுடைய படைப்புகளின் தீங்கை விட்டு உள்ளத்தில் பாதுகாவற்றும் நீயே எங்கள் சிறந்த பாதுகாவலன். அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுவோம். அவனே நமக்கு உதவியாளன், அவனே சிறந்த பாதுகாவலன். அவனுடைய கையை பலமாக பிடித்து கொண்டு எப்பேற்பட்ட எதிர்களாக இருந்தாலும் அவனுடைய உதவியை கொண்டு எதிர்நோக்கம் என்று சொல்லி சமூக தீமைகளை வேறு இருக்கிற சபதத்தை எல்லோரும் முஸ்லீம் இளைஞர்கள் எடுப்போம். வலிமையான தேசத்தை உருவாக்கும், ஒழுக்கமான தேசத்தை உருவாக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுப்பேடை கிளை செயலாளர் சம்சுதீன் அவர்கள் நன்றி முடிவுரையோடு மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இங்கே நடந்து கொண்டிருக்கிற பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவனாக இந்த பொதுக்கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய மாநில துணைத் தலைவர் முகமது சாதிக் அவர்களுக்கும் இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு சிறப்புரையாற்றிய இஸ்லாமிய அழைப்பாளர் செங்கிஸ்கான் அவர்களுக்கும் சமூக தீமை என்ற தலைப்பில் எழுச்சுரையாற்றிய நிறுவன தலைவர் பாரி ரஃபீக் அவர்களுக்கும் பாதுகாப்பு பணியை சிறப்பாக நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் இங்கே வந்து இந்த கூட்டத்தை கேட்ட இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபைகளையும் துவா ஓதிக்கொண்டு அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்களாக சபையை கலையும் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். மைக் சேர்த்துக்க.